ஹரே கிருஷ்ணா. அனைத்து பக்தர்களுக்கும் எனது பணிவான நமஸ்காரம். இன்றைய குரு மகாராஜ் சங்கத்தில் கிரேஸ் பக்ததாஸ் பிரபு அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி, சந்தோஷம். இவர் இஸ்கானுடைய மூத்த பெரும் சில குரு மகாராஜருடைய சீடர். ஈவன் சில பிரபுபாதரை நேரடியாக தரிசித்தவர். 1977 வருடம் அவர் இஸ்கானில் சேர்ந்து குருகுல் பக்தராக இருக்கும் பொழுது சில பிரபுபாதருடைய சங்கத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டவர். 1978 வருடம் ஹரிநாம தீட்சையும் 1979 வருடம் பிராமண தீட்சையும் பெற்றவர். மூத்த பெரும் சீடரும் கூட நமது குரு மகாராஜருடைய. அவர் ஆரம்ப காலகட்டங்களில் இருந்து தொடர்ந்து சில பிரபுபாதருடைய இயக்கத்தில் சேவை செய்து கொண்டு வருகின்றார். அவர் பல்வேறு சேவைகள், கெஸ்ட் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட், சங்கீர்த்தன், புக் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஜெகநாதருடைய நீண்டகால பூஜாரி, ஹெட் பூஜாரியாக இருந்து சேவை செய்து கொண்டு வருகின்றார். ஜெகநாதருடைய மிக பெரும் பிரிய பக்தரும் கூட. அவர் இன்றைய பொழுதில் அவர்கிட்டிருந்து சில குரு மகாராஜருடைய அமிர்தத்தை கேட்பதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவரை வரவேற்பதிலும் எல்லாரும் அவரை வரவேற்கும் விதமாக 2 கைகளை உயர்த்தி ஹரிநாமம் சொல்லி உற்சாகமாக அவரை வரவேற்க வேண்டுகின்றேன். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா பிரபு, உங்களுடைய ஃப்ளோ நீங்க ஆரம்பிக்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு கொஞ்சம் இருமல் இருக்கிறனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் ரெக்வஸ்ட் பண்ணி சொன்னாரு பிரபு. ஓகே, அவர் கொஞ்சம் அவர் பேச முடியலன்னு சொன்னாரு. ஓகே, அனைத்து பக்தர்களும் பொறுத்தரல வேண்டிக் கொள்றோம். ஹரே கிருஷ்ணா, பேசலாம் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. जय श्री गुरु महाराज की श्रील प्रभुपाद की जय। और भगवानंदे हरि वो कृष्ण पदाय कृष्ण पृष्ठाय भूतले शिवं देवता के स्वामी के नामने नमः आचार्य पदाय निताय पदाय निलोकतधानि नमः दिनु नमो विष्णु पदाय कृष्ण पृष्ठाय भूतले शिवं देवता के स्वामी के नामने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवादी परिषदरिणी वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो नमो महावदनाय कृष्ण प्रेम पदार्थे कृष्णाय कृष्ण चैतन्याय नीलाचंद्र निवासाय बलभद्र सुभद्र जगन्नाथाय हे कृष्ण करुणा सिंधु दीनबंधु जगत्पते गोपीश गोपिका कांत राधा कांत तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी विश्वभानुसुते प्रणमामि श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्तवृंद हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम राम। So now I'm going to say some of the pastimes which is happened with us the Guru Maharaj. Everybody hearing? Yes, Prabhu, we are hearing. But one person sound is coming in, but others not there. No, everybody hearing. Okay.
சோ பிரபு இப்ப பாத்தீங்கன்னா குருமராஜோடைய சில லீலைகளை வந்து இப்ப நான் விளக்க போறேன்னு சொல்றாரு. So in Mayapur, சோ மாயப்பூர்ல பார்த்தோம்னா Guru Maharaj was showing mercy to all the devotees. மாயப்பூர் தாம்ல பார்த்தோன்னா குரு மகாராஜ் தன்னுடைய காரணவற்றுக்காரன் எல்லாருக்கும் தந்துட்டு இருக்காரு. And before my initiations, என்னுடைய தீட்சைக்கு முன்னாடி Guru Maharaj observing me. குருமாஜர் பாத்தீங்கன்னா என்னைய வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தார், கவனிச்சிட்டு இருந்தார். Guru Maharaj's servant, he came and told me, be careful, Guru Maharaj watching you, observing you. சோ குருமராஜனுடைய உதவியாளர் வந்து சொல்றாரு, குருமராஜ் வந்து உன்னை கவனிச்சிட்டு இருக்கு, அதனால நீ கவனமான முறையில் நடந்துக்கணும்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை தருகிறார். I was completely afraid. அந்த டைம்ல நான் வந்து ரொம்ப பயந்துட்டேன்னு சொல்லி பிரபு சொல்றாரு. Because I do not know why Guru Maharaj observed me or following me. அப்போ வந்து எனக்கு தெரியாது குருமராஜே என்ன மட்டும் உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லி எனக்குள்ள ஒரு பயம் தோன்றியது. So then later on I took initiations. அதற்கு பின் எனக்கு தீட்சையானதும் வழங்கப்பட்டது. I took initiation within 8 months. எனக்கு 8 மாத காலத்துல வந்து குரு மகாராஜனால தீட்சை அளிக்கப்பட்டது. Just joining 8 months after I'm taking initiations. நான் இஸ்கானில் சேர்ந்த 8 மாதங்களில் குரு மகாராஜ் அவர்களால் எனக்கு தீட்சை அளிக்கப்பட்டது. So since I took initiation, before I was in Gurukul studying. தீட்சை எடுக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் குருகுல்ல படிச்சிட்டு இருந்தேன், குருகுல் மாணவனாக இருந்தேன். After Gurukul studying, then temple's president, they put the conditions. All the boys, they want to learn material thing, they can learn something else. பின் அங்க இருக்கக்கூடிய குருகுல் நிர்வாகிகள் கூறப்பட்டுச்சு, யாராவது வந்து பௌதிக விஷயங்கள் சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் கத்துக்கணும்னா தாராளமாக கத்துக்கொள்ளலாம் என்று அனுமதி வழங்கப்பட்டது. So only they're actually teaching spiritual thing, but not material thing. But later they're saying that you can learn spiritual as well as material. பின் குருகுலத்தினால பௌதிக ஆன்மீக கல்வி மட்டுமல்ல பௌதிக கல்வியும் கற்றுக்கொள்ளலாம் என்னும் ஒரு சலுகை வழங்கப்பட்டது. So I selected that I have to do puja. பிரபு அவர்கள் பகவானுக்கு பூஜை செய்வதனை தேர்ந்தெடுத்தார். But the president told, no, I have to learn guest house management. ஆனால் அங்க இருக்கும் நிர்வாகி இவர் கெஸ்ட் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் கத்துக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறாரு. And that time only 3 buildings was available. அந்த டைம்ல பார்த்தோம்னா 3 பில்டிங் தான் மொத்தமா மாயப்பூர்ல இருந்தது. One is a Lotus building, ஒன்று லோட்டஸ் பில்டிங், Chakra building, சக்கர பில்டிங், and Sulabh kitchen. அப்புறம் சுலபு கிச்சம் இருந்தது. These are 3 building was there before. முன்பு பார்த்தோம்னா இந்த 3 பில்டிங் தான் இருந்தது அங்கே. So 3 building was there. So I was studying Gurukul plus I was learning guest house management. நான் அப்ப குருகுலோட சேர்ந்து இந்த கெஸ்ட் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் கத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்றாரு. And then due course of time, finally left school, fully joined in the guest house management. பின் குருகுல கல்வியை முடிச்சுட்டு அப்படியே கெஸ்ட் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட்ல தன்னை முழுமையாக சேவை பண்ணி விட்டார் பிரபு. And then in between, one of devotee, he was serving Guru Maharaj as servant. ஒரு பக்தர் இருக்கிறார், அவர் வந்து குரு மகாராஜுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பக்தராக இருந்தார். His name was Srinath. அவருடைய பெயர் ஸ்ரீநாத் ஆகும். So he was serving to Guru Maharaj. In between I got chance because of him go on serving Guru Maharaj. So அவர் எனக்கு தெரிந்ததுனால அவர் குரு மகாராஜுக்கு சேவை செய்யக்கூடிய பக்தர் இருந்ததுனால அவர் கூட நட்பு கொண்டதுனால இவரும் வந்து குரு மகாராஜுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் சேவை செய்து கொண்ட வாய்ப்பு முதல் முறையாக கிடைத்தது. So since he was doing it, I used to get time in the evening and go little wash clothes and Guru was taking some fruits and something I to wash the plate. ஸோ நான் வந்து என்னுடைய பகல் சர்வீஸ் முடிச்சுட்டு மாலை வேளையில வந்து குரு மகாராஜுக்கு சென்று இந்த பழங்கள் கொடுப்பது, அவரோட துணி துவைப்பது, அவரோட தட்டுக்கழுவு போன்ற தனிப்பட்ட சேவைகள் வந்து குரு மகாராஜுக்கு செய்ய முடிஞ்சது. So I was doing that quite open time because Srinath was there. ஸோ ஸ்ரீநாத் பிரபு இருந்ததுனால பிரபு வந்து கூட அவருக்கு வந்து செய்யற மாதிரி செஞ்சுட்டு இருந்தார் குரு மகாராஜ். And those days actually there's no guest is to come. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெரிய ஒரு விருந்தினர்களா வர மாதிரியான சூழ்நிலை இல்ல. If you seeing that time maybe monthly once or 1.5 month one bus may come 50 people. 1.5 மாசத்துக்கு ஒரு முறை இல்ல ஒரு முறை
ஒரு மாசத்துக்கு ஒரு முறை பாத்தீங்கன்னா ஒரு பஸ் வரும், அதுலயும் ஒரு 50 பேர் வருவாங்க, அவ்வளவுதான். Nobody is to come. யாரும் வர மாட்டாங்க அந்த டைம்ல இல்ல கோயிலுக்கு. So since nobody coming, many time I got free, so I has to go do little Shabha for Guru Maharaj. சோ அப்ப வந்து பெரிய சேவை இல்லாதனால காலையில இந்த கெஸ்ட் ஹவுஸ்னால நான் வந்து குரு மகாராஜோட வந்து நேரம் செலவழிப்பதற்கு நேரம் கிடைத்தது. So one time சோ ஒரு முறை பாத்தீங்கன்னா I was there up to till 8:30, 9 o'clock, 10 o'clock along with Srinath. அங்க வந்து பாத்தீங்கன்னா 8:30 இருந்து 10 மணி வரைக்கும் ஸ்ரீநாத்தருடன் இருப்பதற்கான நேரம் எனக்கு அமைந்தது. So one day Guru Maharaj not come for dinner. குரு மகாராஜ் ஒரு டைம் பாத்தீங்கன்னா இரவு உணவு உண்பதற்கு வரல. Then I was watching from the terrace where Guru Maharaj was there, from there watching in Mayapur which direction Guru Maharaj. குரு மகாராஜ் எங்க இருப்பாரோ அந்த திசையை நோக்கி பிரபு வந்து அந்த அடுக்குமாடி கட்டடத்துல இருந்து பார்த்து கொண்டிருக்காரு, காத்துட்டு இருக்காரு. At that time from the Lotus Village to gate, there is a road was there, which is the road, one bamboo standing and one bulb hanging top of that. அங்க வந்து பார்த்தோம்னா தூரத்துல வந்து ஒரு சிறிது இடைவெளியில பார்த்தோம்னா ஒரு மூங்கில், அதுக்கு மேல வந்து ஒரு மொட்டு இருக்கிறத பாக்குறாங்க. Whole road was full of bamboo and bulb was burning. அந்த சாலை முழுவதும் பார்த்தோம்னா அந்த மூங்கில் இருக்கு, அதுல வந்து பார்த்தோம்னா இந்த வெளிச்சம் பல்ப் வந்து எரிஞ்சிட்டு இருக்கு. So I was wondering why Guru Maharaj not coming, taking dinner and getting cool. இங்க பார்த்தா which is rising hand like this, like that, and dancing move like a Gauranga Mahaprabhu dancing coming to temple. சோ அந்த டைம்ல பார்த்தோம்னா குரு மகாராஜனுடைய தரிசனம் கிடைக்குது. குரு மகாராஜ் மெதுவா வந்துட்டு இருக்காரு. அதை பார்த்தோம்னா கௌரங்க மகாபிரபு போல இரு கைகளையும் உயர்த்தி நடனமாடி கொண்டு ஒரு புன்முறுவலோட நோக்கி வந்துட்டு இருக்க அந்த பாதையில குரு மகாராஜ். So Guru Maharaj fair body and Gauranga Maharaj's fair body look like exactly like Gauranga Mahaprabhu is walking. சோ குரு மகாராஜும் பார்த்தோம்னா பொன்னிறமானவர் போல் தோன்றுவார் கௌரங்க மகாபிரபு. அதனால பார்த்தோம்னா கௌரங்க மகாபிரபு போன்றே ஒரு காட்சி அமைந்தது. So that mood, really wonderful mood was Guru Maharaj showed to us, showed to me, because I was along that time. அந்த டைம்ல நான் தனியா இருந்ததுனால எனக்கு இன்னும் அது தனிப்பட்ட ஒரு தரிசனமாக எனக்கு அமைந்தது போல் தோன்றியது. I was in the top and Guru Maharaj down walking and coming. நான் அங்க மேல இருக்க என்னை நோக்கி கைகளை உயர்த்தி குரு மகாராஜ் வந்து நடந்து வந்து கொண்டிருந்தார் அந்த பாதையில. Then Guru Maharaj came, taken prasad and took rest. அங்க அதற்கு பின் குரு மகாராஜ் வந்தார், தன்னுடைய இரவு சுற்றுண்டியை முடிச்சிட்டு ஓய்வுக்கு செல்கிறார். And that sometime I should stay in the night. Guru Maharaj before go to sleep, I'll make sleep and then go back. நான் குரு மகாராஜுக்கு வந்து உறங்குவதற்கான தேவையான வசதிகளை செய்து கொண்டு ஓய்வெடுப்பதற்கான வசதிகளை செய்து கொண்டு அதற்கு பின் நான் செல்வேன். And then sometimes Srinath also be there, I'll go back because guest will come. ஸ்ரீநாத் பிரபுவிடம் சில முறை சொல்லிவிட்டு அங்க விருந்தினருக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க சொல்லி பிரபு திரும்பி போயிடுவாரு. So like this goes on for some month. இப்படியாக பல மாதங்கள் கழியுது. One day Srinath, he told lie to Guru Maharaj. ஒரு முறை ஸ்ரீநாத் பிரபு அவர்கள் குரு மகாராஜிடம் ஒரு பொய்யை சொல்லி விடுகிறார். Actually Srinath is my cousin brother's son. என்னுடைய மாமன் மகன் என்ன முறையில ஸ்ரீநாத்ஜி வருகிறார். So we both joined together. நாங்கள் இருவரும் ஒன்றாகத்தான் குருகுலம் சேர்ந்தோம். So that now he was a servant, I was Guru Maharaj's servant, I was not that, so I'm supporting him. அவர் அந்த டைம்ல வந்து அவருக்கு உதவியாக நான் பணி செய்து கொண்டிருந்தேன். So one day he told lie to Guru Maharaj that அப்போ ஒரு முறை அவர் வந்து பொய் சொல்லுகிறார். என்ன பொய் சொல்லி விடுகிறார்னா, Bhaktadas want go to home. பக்ததாஸ் பிரபு அவர்கள் வீட்டிற்கு செல்ல ஆசைப்படுகிறார் அப்படின்னு சொல்லி குரு மகாராஜ் சொல்லிடுறாரு. Actually he and Guru Maharaj in the room and I was outside. அப்ப குரு மகாராஜும் ஸ்ரீநாத் பிரபு ஒரு அறையில இருக்காங்க, நான் அந்த அறைக்கு வெளியே காத்துட்டு இருந்தேன். Actually Guru Maharaj's room where I was watching Guru Maharaj's cloth a little distance. நான் இருக்கும் இடத்திலிருந்து குரு மகாராஜ் இருக்கிற அறை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தொலைவில் இருந்தது. But when I washing cloth, that time I heard he was speaking about me, little bit portion I heard. நான் ஒரு தோராயமாக உணர்ந்து கொண்டே அவர்கள் என்ன பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு. But that time he spoken around
sunset, evening 6:30. ஒரு மாலை வேளை ஒரு 6:30 மணி அளவுல அந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது. And Guru Maharaj spoke to me around 8 o'clock, something like that, in the dark. 8 மணி அளவுல வந்து குரு மகாராஜ் என்னை சந்தித்து என்னிடம் பேசுகிறார். That time he asked me, அந்த டைம்ல என்கிட்ட கேக்குறார், you have 2 houses. உனக்கு 2 வீடுகள் உள்ளன. You have one house here, one house where is a parent is there, there is another house. சோ குரு மகாராஜ் வந்து சொல்றார், உனக்கு 2 வீடு இருக்கு. ஒன்னு இங்க இருக்கக்கூடிய வீடு, இன்னொன்று உன்னுடைய பெற்றோர்கள் இருக்கக்கூடிய வீடு. So if you want, you can stay here, and if you want, you can go and stay there. உனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க தங்கலாம், உனக்கு வேண்டாம்னா உன்னுடைய பெற்றோர்கள்ட்ட சென்று நீ அங்கே தங்கலாம் அப்படின்னு சொல்றாரு. So if you go there a house, your father mother spiritual connection, you are the father mother of them. ஒருவேளை நீ அங்க போனீனா ஆன்மீக தொடர்பின் மூலமா ஆக்சுவலி நீதான் வந்து அவர்களுக்கு தாயும் தந்தையுமா இருப்ப அப்படின்னு சொல்றாரு. Materialist, they are your father mother, but spiritually you are the father mother. பௌதீகமாக அவர்கள் வேண்டுமானால் உனக்கு தாயும் தந்தையுமா இருக்கலாம். ஆன்மீக முறையில பார்த்தா நீதான் அவர்களுக்கு வந்து தாயும் தந்தையுமா விளங்கும் சொல்லி குரு மகாராஜ் சொல்றாரு. So if you have little problem or something happen, you can go to your house. ஒருவேளை உனக்கு இங்க சில பிரச்சனைகள் இருக்குன்னு தோணுச்சுன்னா நீ உன்னோட வீட்டுக்கு செல்லலாம். நான் மறுப்பு எதுவும் சொல்ல போறதுல என் குரு மகாராஜ் சொல்றாரு. So therefore, me, anybody scolding me, anything happen, I cannot go anywhere. ஆனா என்ன நீ பாத்துக்கிட்டீங்கன்னா என்ன திட்டினாலோ இல்ல வந்து கண்டிச்சாங்கனாலோ நான் எங்க போக முடியும்? So wherever Prabhupada house, that my house. எங்கெங்கெல்லாம் பிரபுபாருடைய இல்லம் இருக்கிறதோ அதுதான் என்னோட இல்லம் சொல்லி குருமாஸ் தீர்மானமா சொல்றாரு. Whatever difficulty, எந்த விதமான கடினமான சூழ்நிலை வந்தாலும் சரி, I cannot leave and go away. நான் இந்த இடத்தை விட்டு ஒரு பொழுதும் நகர முடியாது அப்படின்னு சொல்லி குரு மகாராஜ் முதலாக சொல்கிறார். So that word which I felt very hurt to me, that Guru Maharaj fully controlled by Srila Prabhupada mercy. அந்த ஒரு தருணத்தினால நான் கவனப்பட்டேன். எனக்கு நன்றாக தெரிஞ்சது பிரபுபாதனால முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்ட பக்தரா நமது குரு மகாராஜ் இருக்கிறாருன்னு. That means how much he dedicated for Srila Prabhupada. அதன் மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பிரபுபாதருக்கு வந்து அவர் எந்த அளவுக்கு தன்னுடைய அர்ப்பணிப்பை செலுத்துகிறாருன்னு சொல்லி. So like that we should have dedicated for our Guru Maharaj. அதே போல் நாமும் நம்முடைய குரு மகாராஜிடம் அர்ப்பணிப்பு உள்ள பக்தராக திகழ வேண்டும்ங்கிறது என்னுடைய கருத்து. So therefore now I'm coming back. This devotee who told lie to Guru Maharaj, that Bhaktadas want to go to home. ஆக்சுவலி அதாவது நான் வீட்டுக்கு சொல்லவே இல்லை, அது ஒரு பொய் தான். But he told like that, and I not able to go to the home. அவர் சொன்னது பொய்யே இருந்தது, அதனால என்னால வீட்டுக்கு போறதுக்கு முடியும் இல்லை. So since he told, and then due course of time, he not able to stay in ISKCON. இவர் கூறிய இந்த சின்ன பொய்னால பின்னாடி என்ன சூழ்நிலை வந்ததுன்னா அவரால் இஸ்கான்லயும் இருக்க முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையை பகவான் அவருக்கு ஏற்படுத்திட்டார். Because he told lie to Guru. ஏன்னா இங்க ஒரு ஆழமான பாடத்தை நம்ம கத்துக்கிறோம். அவர் குருவிடம் பொய் உரைத்து விட்டார். Prabhu told me, don't tell lie, neither Guru, neither doctor, neither lawyer. சோ சர்வைஸ்வ பிரபு தற்பொழுது பக்திவினோத் சுவாமி மகாராஜா இருக்கார். அவர் ஒரு முறை என்னிடம் பகிர்ந்து கொண்டார், மூவரிடம் பொய்யுரைக்க கூடாதாம். ஒன்று குரு, இரண்டாம் அவர் மருத்துவர், மூன்றாவது வழக்கறிஞர். So if you tell lie, then they'll kill you. ஒருவேளை அவங்க கிட்ட நம்ம பொய் சொன்னோம்னா நம்ம உயிரே பறிபோகக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு உருவாகிவிடும். So since if you tell lie, then Guru will finish you. ஒருவேளை நம்ம குருட்ட நம்ம பொய் சொன்னோம்னா நம்ம ஆன்மீக வாழ்வியே முடிவுக்கு வந்துவிடும். That is what happened to Srinath. அதுதான் நமது ஸ்ரீநாத் பிரபுக்கு நடந்து விட்டது. So Srinath happened, he after Mayapur, live only 5 years or 6 years was Mayapur. அவர் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் என்னும்போது மாயாப்பூர்ல தங்க முடிஞ்சது. After that he gone to the Jaipur. அதற்கு பின் அவர் ஜெய்ப்பூர் சென்று விட்டார்.
Jaipur, after long years back, I went saw he was Jaipur ISKCON Center. நான் பல வருடங்கள் சென்று ஜெய்ப்பூருக்கு யாத்திரை செல்லும் பொழுது அவர் ஜெய்ப்பூரில் இருப்பதை நான் கண்டுகொண்டேன். Then after some years, he was not there in Jaipur. அதற்கு பின் அவர் ஜெய்ப்பூர்லயும் இல்ல. Then he went to Gaudiya Math. அவர் கௌடி மடத்திற்கு சென்று விட்டார். Then Gaudiya Math, Devananda Gaudiya Math was there. பிரம்மானந்த கௌடி மட், தேவானந்த் கௌடி மட், He was there. அவர் அங்கிருந்தார். Then from there I saw one more time. Then after some 6-7 years, I not seen him. ஒரு 6-7 வருடங்களுக்கு அப்புறம் நான் அவரை பார்க்கவே இல்லை. Then he happened to Mayapur Chaitanya Math. பின் மாயாப்பூர்ல சைத்தன்ய மட்ல நான் பார்த்தேன். In this period of time, 15-20 years passed. இந்த ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில 15 முதல் 20 வருடங்கள் கழிந்து விட்டது. So I seeing the Mayapur and he keep on changing the cell phone number. நான் மாயாப்பூர்ல இருந்து பார்த்துட்டு இருந்து அவருடைய நம்பரை வந்து ஒரு அலைபேசி எண்களை வந்து மாத்திக்கொண்டே இருந்தார். I not able to keep contact to him. அவர்கிட்ட என்னால தொடர்பை வச்சுக்க முடியல. Since he's my cousin brother's son. அவர் என்னுடைய நெருங்கிய உறவினரா இருந்திருக்காரு. So then later when I called, he told me, yes, he got jaundice. பின் எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது, அவருக்கு மஞ்சள் காமாலை வந்து விட்டது என்ற தகவல் எனக்கு கிடைத்தது. Then I told what you are doing and what you are taking care. நான் வந்து கேட்டேன், நீ எங்க இருக்க, எந்த மாதிரியாக உன்னை வந்து பராமரிச்சுட்டு இருக்கேன் நான் கேட்டேன். So since nobody there to take care of him, அவரை பராமரிப்பதற்குன்னு யாரும் இல்லைங்கிறது எனக்கு தெரிய வந்தது. So just see, if you tell lie to Guru, what will happen? Not able to stay one place. நீங்க இந்த சூழ்நிலையில நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னா, குருவிடம் சொல்லக்கூடிய பொய்னால ஒரு இடத்துல கூட நம்ம நிரந்தரமா தங்க முடியாம ஒரு போயிருது. Simply roaming here and there, which is not able to take any shelter. ஒரு அடைக்கலமற்ற ஒரு நிலையில, நற்கதி இல்லாத நிலையில அங்கேயும் இங்கும் அலைய வேண்டிய ஒரு துர்பாக்கிய சூழ்நிலை அந்த பக்தருக்கு ஏற்பட்டுச்சு. So since he was moving here and there, so I know that he got jaundice. So immediately I called the house. நான் பின்பு இந்த கட்டுப்பாடு அலைக்கழிச்சல்னால மஞ்சக்காமல் வந்துருச்சுங்கிற உணர்ந்து நான் வீட்டுக்கு வந்து தகவலை தெரிவித்தேன். And immediately they came with the ambulance, took him from Mayapur, gone to the home. உடனடியாக பின்பு அவரை வந்து எங்க இருந்தாரோ அங்க வந்து ஆம்புலன்ஸ் வரவழைச்சு அவரை வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க. But 1.5 years he was living. After that he passed away. ஒரு 1.5 வருட காலம் உயிருடன் இந்த உலகில் இருந்தார். பின் அவர் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார். Just see, if you tell lie to Guru, what going to happen? ஒரு சின்ன பிழை, அதாவது குருவிடம் சொல்லும் பொய்யானது அவரை எத்தகைய ஒரு கடினமான சூழ்நிலைக்கு உட்சென்று இருக்கிறது என்றதை நமக்கு தெரிஞ்சுக்கலாம். So whoever it is, யாரா இருந்தாலும் சரி, don't tell lie to Guru and senior devotees. மூத்த பக்தர்களிடமோ குருவிடமோ பொய்யை சொல்லாமல் இருப்பது நல்லது. If you tell lie, then our life will be danger. நாம் ஒருவேளை பொய் சொன்னோம்னா நம் வாழ்வில் முடிவுக்கு வருவதை நாம் தெரிஞ்சுக்கலாம். As you can take an example, this Srinath, he told lie to Guru. That's why not able to be in ISKCON. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நம்முடைய ஸ்ரீநாத் அவர்கள் குரு மகாராஜிடம் சொன்ன ஒரு பொய்னால் ஏற்பட்ட விளைவை கருத்தில் கொண்டு இதை நாம் உணரலாம். How much he was trying to be in ISKCON, not able to be in ISKCON. அவர் இஸ்கான்ல எவ்வளவுதான் இருக்கணும் முயற்சி பண்ணாலும் அவரால் இருக்க முடியல. Because he told lie to Guru. குருவிடம் கூறிய அந்த ஒரு பொய் இதற்கு காரணம் அமையுது. Who is a bona fide spiritual master? யார் அதிகாரம் பெற்ற குரு? There are so many gurus there. பல குருமார்கள் இருக்கலாம். There I just give one story in gurus. குருவை பற்றின ஒரு கதையை நான் கூறுவேன். One guru, ஒரு குரு இருக்கார். he giving initiation to so many people. அவர் பல மக்களுக்கு தீட்சை வழங்கினார். But he is a greedy guru. ஆனால் அவர் ஒரு பேராசை பிடித்த குருவாக இருந்தார். So he giving so many people and inquiring how much property you are having, how much money you are having. அவர் தனது சீடர்களிடம் உன்னிடம் எவ்வளவு சொத்து பத்துகள் உள்ளது, உன்னிடம் எவ்வளவு ரொக்கம் இருக்கிறது என்று விசாரித்துக் கொண்டே இருப்பாராம். So somehow after so many years, he got one disciple who has more property. ஒரு சில வருடங்களுக்கு பின்பு நன்கு செழுமையான வளம் படைத்த ஒரு குடும்பத்தை ஒரு சீடரை வந்து அவர் பெற்றிருக்கிறார். So since he has a lot of property, Guru is thinking, how can I get back his property? அப்போ ஒரு குருவாகப்பட்டவர் தன் மனநிலையில தன்னுடைய சீடரிடமிருந்து எப்படி இதெல்லாம் அபகரிக்கலாம் என்று திட்டம் தீட்டுகிறார். So he is thinking,
how to get. Then finally, June, July came, which is rainy seasons. சோ இப்படியே நினைத்து கொண்டிருக்கும் பொழுது ஜூன் ஜூலை மாதம் மழைக்காலம் வருகிறது. And the rainy season was so much rain, which is water was increasing in the river. அந்த டைம்ல பார்த்தோம்னா ஆத்துல வந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிக்குது. And this guru thinking, oh, this disciple obedient to me, so I'll put in such a condition and he will die, I'll take his property. சோ அந்த குருவானவர் நினைக்கிறார், ஆஹா இவன் என்னுடைய மிகவும் பணிவுள்ள சீடனா இருக்கிறதுனால இவனை வந்து இந்த ஆத்துல வந்து அவனை கதை முடிச்சிடலாம்னு சொல்லி திட்டம் தீட்டுறார். So since this devotee told, the guru told to his devotee, you be in the river, stand. Unless I told to come up, don't come up. இந்த குரு தன்னுடைய சீடன் அழைத்து சொல்றார், நீ என் மேல மிகுந்த குரு பக்தியுடைய சீடனா இருக்கிறனால உனக்கு நான் கட்டளை தரேன், இந்த ஆத்துல நீ நிக்க வேணும், நான் திரும்பி வான்னு சொல்ற வரைக்கும் நீ வராம அந்த ஆத்துலயே நீ நிக்க வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். So but what's happening is water was increasing. ஆனா அங்க என்ன நடந்துட்டு இருந்ததுன்னா ஆத்துல வந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது. Then finally newspaper given, please go away from your place, it is flood going to come, you are not able to survive, please get out from this place. ஆத்துல தண்ணி அதிகரிச்சு கொண்டிருந்ததுனால செய்தித்தாள்களில் கூறப்பட்டிருந்தது வெள்ளம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று. So since even they gave a newspaper, but he did not listen to that. செய்தித்தாள்கள்ல அந்த செய்தி வந்தாலும் அவர் பொருட்படுத்தல தன்னுடைய குருனுடைய கட்டளை நிறைவேற்றணும்னு சொல்லி. Then water came up to the chest. இதயம், அதாவது பாத்தீங்கன்னா நெஞ்சு வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. Then boat came. ஒரு படகு வந்தது. Boat was saying that please come, water is increasing, you will die. அந்த படகுல இருக்கவங்க சொல்றாங்க, தயவு செஞ்சு வெளியே வந்துருங்க, தண்ணி அதிகரிச்சிட்டு இருக்கு, நீங்க இறந்துருவீங்கன்னு சொல்லி. No, my Guru Maharaj told me, Guru Maharaj will call, I'll come, others are not going to come. என்னுடைய குரு மகாராஜ் சொல்லியிருக்கார், அவர் சொல்லாம நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் மறுத்துறார். Guru Maharaj told, nothing will happen to me, I'll follow Guru instructions. என்னுடைய குரு சொல்லியிருக்காரு, எனக்கு ஒன்னும் நடக்காது, அதனால நான் வெளியே வர மாட்டேன்னு மறுத்துறாரு. So he not listening to anyone, finally boatman gone. அவர் யாரிடம் சொல்லி கேட்கல, அந்த படகுல வந்தவரும் சென்று விடுகிறார். Finally helicopter came. பார்த்தோம்னா அப்புறம் ஹெலிகாப்டர் வருகிறது. From there they sending the rope, please come, get up and come out. அவர்கள் அந்த கயிறை போட்டு அவரை காப்பாத்திடலாம் சொல்லி தகவல் சொல்றாங்க, நீங்க கயிறை பிடிச்சி மேல வந்துடலாம், உங்களை காப்பாத்தணும் சொல்லி. No, I'm not going to come, my Guru Maharaj did not call me. இல்ல நான் வர மாட்டேன், என்னுடைய குரு சொல்லி இருக்காரு, அதனால நான் வெளியே வர மாட்டேன்னு சொல்லி அவர் சொல்றார். He has so much faith on Guru. அவருக்கு தன்னுடைய குரு மேல மிகுந்த மதிப்பு இருந்தது. But Guru don't have faith as a disciple. ஆனால் அந்த குருவுக்கு தன்னுடைய சீடன் மேல நம்பிக்கை இல்லை. Because he is not a bona fide Guru. ஏனெனில் அவர் அதிகாரம் பெற்ற குரு இல்லை. Because he is a, what I can say, lowly Guru, all mentality he need, all money proper. அவர் ஒரு லௌகீக குரு ஆவார். அவர் தன்னுடைய சீடரிடமிருந்து எப்படி பணம் சம்பாதிப்பது என்பதன் குறிக்கோளாக வைத்திருந்தார். So he knows how to snatch from the disciple. அவருக்கு சீடர்களிடமிருந்து எப்படி பணத்தை கவர வேண்டும் என்பது நன்று லாவகமாக தெரிந்திருந்தது. His Guru is not bothering about a disciple spiritual life. அந்த குருவோ சீடனுடைய ஆன்மீக வாழ்வை பற்றி எல்லாம் பெரிதாக கவலைப்பட்டதாக தெரியவில்லை. He always thinking about himself. அவர் எப்பொழுதும் தன்னை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தார். So he not thinking about others. மற்றவர்களை பற்றி அவர் நினைத்து பார்ப்பதே இல்லை. Guru means welfare of others to take back to Vaikuntha Loka. குருவாகப்பட்டவர் மற்றவர்களை வைகுண்ட லோகத்தில் அழைத்து செல்லும் திறன் படைத்தவராக இருக்க வேண்டும். So this Guru doesn't want. இந்த குரு அவருக்கு அந்த சீடன் தேவைப்படவில்லை. So since Guru he cheating, finally water came and took away that devotees. இறுதியில பார்த்தோம்னா அந்த நீரின் அளவு அதிகரிக்கிறது, அந்த சீடரும் அதிலே அடித்து செல்லப்படுகிறார். And then this devotee died. அந்த சீடனும் இறந்து விடுகிறார். And he went to the Vaikuntha Loka. ஆனால் அந்த சீடன் வைகுண்ட லோகம் சென்று விடுகிறார். Then he said, he is seeing Krishna telling, you did not help me, even though I following Guru's instruction. பின் அவர் பகவானிடம் கேட்கிறார், ஓ பகவானே, நீங்கள் என்னை காப்பாற்றவில்லையே என்று. Then Krishna said, I help you so much, you are not listening me. கிருஷ்ணா சொல்கிறார், நான் உனக்கு பல முறை எச்சரித்தேன், உன்னை காப்பாற்ற நினைத்தேன், ஆனால் நீ கேட்கவில்லை. So when water increasing, I put newspaper, you did not listen to that. அந்த நீரானது அதிகரித்துக் கொண்டிருக்கும் பொழுது செய்தித்தாள்களில் நான் செய்தி அனுப்பினேன், நீ கேட்கவில்லை. Then I sent a boat. உனக்காக நான் படகை அனுப்பினேன், நீ ஏறவில்லை.
So then I sent you to helicopter. அந்த ஹெலிகாப்டரையும் உனக்காக அனுப்பிச்சேன். So then you are not listening to anything. ஆனா நீ எதற்கும் செவி சாய்ச்சது போல் தெரியல. So which way you are asking me to help? எந்த வகையில நான் உனக்கு உதவி செஞ்சிருக்கணும்னு எதிர்பார்க்கிறேன்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து இந்த சீடரிடம் கேட்கிறார். So then he understood, oh, Krishna is helping me, I did not listen. பின் அந்த சீடனுக்கு மெதுவாக புரிகிறது, பகவான் எனக்கு வந்து உதவி செய்ய முயற்சித்திருக்கிறார், ஆனால் நான் தான் அதை பொருட்படுத்தவில்லை என்று. So whatever condition it is, you have to see that who is a bona fide guru who taking care of spiritual life. நாம் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நாம் சரணடைந்திருப்பது ஒரு அதிகாரம் பெற்ற குருவா என்பதை நன்கு அறிந்திருக்க வேண்டும். Guru who can take me to Vaikuntha Loka and release from the material nature. பௌதீக இயற்கையிலிருந்து விடுபட்டு என்னை வைகுண்டம் அழைத்து செல்லும் ஒரு நபருக்கு தான் குரு என்று பெயர் என்று பிரபு கூறுகிறார். So Guru was taking like this means then you should not accept that such type of guru. நம்மை வைகுண்டத்து லோகத்திற்கு அழைத்து செல்ல முடியுமெனில் அத்தகைய ஒரு குருவை சரணடைவது வீணே. So since Guru was doing this is for his sense enjoyment, not disciple welfare. இத்தகைய குருமார்கள் அவர்களுடைய புலன்பத்திற்கு தான் பார்க்கிறார்களே, சீடனுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு சிற்றும் கவனம் செலுத்துவதில்லை. Real Guru always thinking how I can take back my devotee to Vaikuntha Loka Vrindavan. உண்மையான குருவாகப்பட்டவர் என்னுடைய சீடனை எப்படி வைகுண்ட லோகத்தில் அழைத்து செல்ல வேண்டும் என்பதையே பெரும்பாலும் கருத்தில் கொண்டவராக இருக்கிறார். That is actually real Guru. அவர்தான் உண்மையான குரு ஆவார். One more Guru, I am telling you a small story, this one. நான் மற்றொரு கதை கூற விரும்புகிறேன், குருவை பற்றிய கதை. So Guru, one disciple is having, he feeling something going to happen, bad thing. ஒரு சீடன் பார்க்கிறார், அவர் ஏதோ கெட்டது நடப்பதை போன்று உணர்கிறார். So he is so much worried, something going to happen, bad thing. ஏதோ ஒரு கெட்டது நடக்க போவதாக அவர் நினைக்கிறார். So he went to astrologer. அவர் ஜோசியரிடம் செல்கிறார். Astrologer told, so and so month, so and so day, so and so time, you will die on thunderbolt. இந்த குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் இந்த வானத்தில் வரும் இடியால் உன் உயிரை இழப்பா என்று கூறுகிறார். Thunderbolt kill you, which is you can go to suffer. அந்த இடி இடிக்கும் பொழுது நீ உயிரை விடும் தருவாயில் நீ மிகுந்த வேதனை உணர்வாய் என்று கூறுகிறார். So this devotee is wondering, Are Baba, how will be? அந்த சீடனும் ஐயோ என்ன இப்படி ஆக போகிறதா என்று சோர்வுறுகிறார். So thinking that how to escape. இதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்று திட்டம் தீட்டுகிறார். But he has a small faithful Guru. ஆனால் அவருக்கு அவருடைய குருவிடம் மிகுந்த நம்பிக்கை இருந்தது. So he went and pray obedience fully to Guru Maharaj's feet. தன்னுடைய கவலையினை வைத்துவிட்டு குருவிடம் முழுமையாக சரணடைகிறார். Then he after pray obedience to Guru Maharaj, then he was telling, Guru Maharaj, my astrologer is saying like this. தன்னுடைய குருவிடம், ஓ குருவே, என்னுடைய ஜோசியர் இவ்வாறு கூறுகிறார் என்று நடந்தவற்றை விளக்குகிறார். But Guru want to know, really he telling lie or truth? குருவுக்கு இவர் உண்மையை சொல்கிறாரா பொய் சொல்கிறாரா என்று தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. Then later he understood. Later Guru understood. No, this disciple not telling lie. பின் குருவானவர் எப்படியோ விசாரித்து இவர் பொய் கூறவில்லை என்பதை தெரிந்து கொள்கிறார். Okay, so and so day thunder will come your head, you will die, you come that day. அந்த குறிப்பிட்ட நாள், அந்த நீ இறக்கும் தருவாய் வரும் நாள் அன்று நீ என்னை வந்து காண வேண்டும் என்று அவர் கூறுகிறார். So that disciple came and the thunderbolt came and Guru kept a hand on top of the head of the disciple. Thunderbolt kept hold her hand and gone back. அந்த குறிப்பிட்ட நாள்ல சீடரும் வருகிறார், குருவும் அங்கு வருகிறார், அந்த இடியும் வருகிறது. ஆனால் திடீரென்று அந்த குரு தன்னுடைய கைகளை வந்து சீடனுடைய தலை மீது நீட்டும் போது இடியானது குருவின் கைகளில் பட்டு மீண்டும் சென்று விடுகிறது. Nothing happened to disciple. அந்த சீடனுக்கு எதுவும் நேரவில்லை. So this is how Guru giving mercy to disciple. இவ்வாறாகத்தான் குருவாகப்பட்டவர் தன்னுடைய சீடனை எப்பொழுதும் காத்துக்கொண்டே இருக்கிறார். So since he not able to, and by Guru's mercy save his life. அவர்னால் தனிப்பட்ட முறையில் எதுவும் செஞ்சிருக்க முடியாது, ஆனால் குருவினுடைய காரணமற்ற கருணையினால் அவருடைய உயிரை காக்கப்பட்டது. But our Guru is not like that. நம்முடைய குரு அந்த போலி குருமார்களை போன்று இல்லை. He will take us all the devotee to Vaikuntha Loka.
நம்முடைய குரு எல்லா சீடர்களையும் வைகுண்ட லோகத்திற்கு அழைத்து செல்லும் தகுதி படைத்தவராக He இருக்கிறார். always thinking how all devotee can go back to Krishna. எப்படி மத்த எல்லா சீடர்களையும் வைகுண்ட லோகம் அழைத்து செல்ல வேண்டும் என்பது எப்பொழுதும் கருத்தில் கொண்டவராக குரு மகாராஜ் இருக்காரு. Because our guru is not an ordinary guru. நம்முடைய குரு ஒரு சாதாரணமான நபர் கிடையாது. Because he beyond of the three mode of material nature. அவர் பௌதிக இயற்கையினுடைய முக்குணங்களையும் கடந்தவராக இருக்கிறார் என்பது நம்மளுக்கு தெரிகிறது. We are inside of three mode of material nature. சீடர்களாகிய நாம் முக்குணங்களுக்கு கீழே இருக்கோங்கிறது நம்மளுக்கு தெரியும். So since we are inside of three mode material nature, we can't be able to do anything. முக்குணங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்மளால எதுவும் செய்ய முடியாது என்பதுதான் நிதர்சனம். So guru, he is beyond of the three mode material nature. He can do something for us. ஆனால் குருவாகப்பட்டவரோ நம்முடைய குரு மகாராஜ் முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டதுனால தன்னுடைய சீடருக்கு எது வேணாலும் செய்யக்கூடிய திறன் படைத்தவராக இருக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியுது. So since guru, he is taking care all the devotees, how when they can go back to Krishna. அந்த குருவினுடைய நம்முடைய குருமகாராஜனுடைய ஒரே நோக்கம் எப்படி எல்லாரையும் கிருஷ்ணாட்ட மீண்டும் அழைச்சிட்டு போகணுங்கிறதே அவரோட குறிக்கோளா இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியுது. So therefore we can understand how guru are thinking that all the devotees welfare. இதன் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் குரு மகாராஜர் சதா சர்வ காலமும் பக்தர்களுடைய நலனையே கருத்தில் கொண்டவராக இருக்கிறார். But if you have faith, you will get it. If you don't have faith, you will never get it. ஒருவேளை உங்களுக்கு குரு மகாராஜ் மேல நம்பிக்கை இருந்ததுன்னா அவர் நிச்சயம் நம்மளை அழைச்சிட்டு போவார். ஒருவேளை இல்லைன்னா அது நம்மளுக்கு துரதிருஷ்டம். Because you have to faith. If you don't have faith, you are unfortunate. ஒருவேளை நம்மளுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அது நம்மளுக்கு துரதிருஷ்டம். Guru cannot reveal to you. Guru cannot reveal to you that he knows each and everything. நம்பிக்கை இல்லாத சீடனிடம் குருவினால எதையும் வெளிப்படுத்த முடியாது. But if you are seeing Guru, you can understand how he is. குருவினுடைய நடத்தை மூலமாவே தெரிஞ்சுக்கலாம் அவர் எப்படிப்பட்ட குரு என்று. So therefore, we should have sincerely served Guru and can go back to Krishna. அதனால நாம உறுதியான மடம் படிச்சு குருவுக்கு நம்ம பணிவான சேவை செய்து கிருஷ்ணனிடம் செல்வதற்கான வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். How our Gurudev, he doing for Srila Prabhupada, like that we have to do for him. நாம் ஸ்ரீல பிரபுபாதருக்கு எப்படி சதா சர்வ காலமும் சேவை செய்து கொண்டிருக்கிறாரோ குரு மகாராஜ், அதே போல நாமும் அவருக்கு சேவை செய்ய முயற்சிக்க வேண்டும். Because he is not thinking that what will happen and what not going to happen. அவர் தனக்கு என்ன நேரிடமோ நேரிடாதா என்பதையெல்லாம் சற்றும் கவனிக்காது பிரபுபாதனோட இயக்கத்திற்காகவே உழைத்துக் கொண்டிருக்கிறார். Because he is a paradukhi dukhi. ஏனெனில் அவர் பரதுக்க துக்கி பக்தராவார். Because he is not a paradukhi sukhi, he seeing others, he will never be happy. அவர் பரதுக்க சுக்கி அல்ல, மற்றவருடைய துன்பத்தில் தான் இன்பம் காண வேண்டும் என்பதை போன்ற ஒரு குரு கிடையாது. So therefore, he always thinking and depending on Krishna's mercy to take all the devotee to Vaikuntha Loka. அவர் எப்பொழுதும் தன்னுடைய ஸ்மரணத்தில் பக்தர்கள் எப்படி பகவான் கிருஷ்ணனை அழைச்சிட்டு போகணுங்கிறே நினைச்சிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். So now you can understand how Guru's positions and how mercy to us. இப்ப நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் குரு மகாராஜ் எப்படி மற்றவங்களை அழைச்சிட்டு போகணுங்கிற தீவிரமா இருக்காரு. If we are sincere and serious, Guru can give you. ஒருவேளை நம்ம ரொம்ப சீரியஸாகவும் உறுதி மனமான் படைத்தவராகவும் இருந்தோம்னா, which is Krishna prem in your hands. கிருஷ்ண பிரேமை நம் கைகளில் இருப்பதாக நாம் உணர்ந்து கொள்ளலாம். We are hankering for that, but we are not serious to that. நாம் அதற்கு ஏங்குகிறோம், ஆனால் அதற்கு உறுதியான முயற்சினை போடுவதாக தெரியுது. Guru Maharaj told in Mayapur when I was there, not come to South India. நான் இங்க தென்னகத்தில் வராத பொழுது குரு மகாராஜ் ஒரு முறை என்னிடம் சொன்னார் that in electric wire is there. ஒயர் இருக்கும், கரண்ட் போகுது, இந்த மின்சாரம் செல்லக்கூடிய ஒயரானது இருக்கிறது. அந்த inside the wire so many copper wire will be there. அந்த கம்பிகளை பார்த்தோம்னா பல காப்பர் கம்பிகள் இருக்கும், பித்தளை கம்பிகள். So we are taking 1 or 2 copper wire and joining the another wire. So 2-3 காப்பர் ஒயர் எடுத்து நாம் சேர்க்கிறோம். So therefore we are joining 1 or 2 little current coming from the Guru. அந்த 1-2 முடிச்சுகளை சேர்க்கும் பொழுது சற்று மின்சாரமானது வருகிறது. So since if you join hold the wire, then we get full current from Guru Maharaj. அந்த கம்பியில முழுவதுமா இணைக்கும் பொழுது முழு மின்சாரத்தை வருவது போல குருவினுடைய
கட்டளைகள்ல முழுமையா நம்ம ஈடுபடுத்தும் பொழுது குருவினுடைய முழு கருணை நம்மளால பெற முடிகிறது. So we are not fully surrendering to Guru. We have little doubt how will maintain to us. நாம் குருவிடம் முழுமையாக சரணடைவதில்லை. என்னை யார் பராமரிப்பார் போன்ற கேள்விகள் நம் மனதில் எழுகிறது. Because we don't have faith on Guru, Guru will take care of me. நமக்கு குருவிடம் சந்தேகம் இருக்கிறது. குரு நம்ம எப்படி பார்க்குவார் என்று நமக்கு சந்தேகம் இருக்கிறது. So since we are not able to focus Guru's mercy, that's why we are in material world and same thing we are doing it, same we are feeling. நாம் குருவினுடைய கருணை மேல் நம்பிக்கை கொள்ளாமல் இருப்பதால் தான் நாம் அதே செயல்களை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டு இதே ஜட உலகத்தில் தங்கிவிட்டு விடுகிறோம். In Srirangam, one time I went there. ஸ்ரீரங்கம் ஒருமுறை சென்றிருந்தேன். There I was searching to read one books. நான் ஒரு புத்தகம் தேடிக் கொண்டிருந்தேன். All books are Tamil. ஆனா எல்லாம் தமிழ்ல தான் இருந்தது. But there is a president was there. I asked, please give me one English books. நான் அவர்கிட்ட கேட்டேன், எனக்கு ஒரு ஆங்கில புத்தகத்தை தரணும்னு சொல்லி. He said, yeah, there are so many books there, please take and read. அதில் பல ஆங்கில பிரதிகள் இருக்குன்னு சொல்லி அவர் எடுத்து கொடுக்கிறார். But I am searching, there is no books, all books in Tamil. ஆனா பெரும்பாலான புத்தகங்கள் Finally, one place I saw, one magazine was there. அங்க பார்த்தோம்னா ஒரு பத்திரிகையை நான் பார்க்கிறேன், அது ஆங்கிலத்தில் இருந்தது. But then I thought, one year I have to spend the time, let me read the Tamil magazine. நான் அப்பொழுதுதான் அந்த செய்தித்தாளை படிக்கலாம் சொல்லி படிச்சேன். So then, when reading, Srila Prabhupada mentioning Bhakti, Gyan and Vairagya. அந்த ஒரு தருணத்தில் சில பிரபுபாதர் எழுதுகிறார், பக்தி, ஞானம், வைராக்கியம் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. So I was reading that Bhakti, Gyan, Vairagya in middle Prabhupada mentioning, if Guru please the disciple, he can give back whole Vaikuntha planet to his hand. ஒருவேளை சீடனானப்பட்டவன் குருவினை திருப்திப்படுத்தினால் குருவினால் வைகுண்ட லோகத்தையே தனது சீடரிடம் ஒப்படைக்க முடியும் என்று அதில் பிரபுபாதர் குறிப்பிட்டிருந்தார். So therefore, Srila Prabhupada mentions, when if you are fit for it, Guru will give Vaikuntha planet to your hands. ஒருவேளை நாம் தகுதியான சீடர் என்பதை குரு கருதினால் அவரால் மொத்த வைகுண்ட லோகத்தை சீடரின் கைகளில் கொடுக்க முடிகிறது நம்மளுக்கு தெரியுது. So we have to be prepared. Guru will give it to you, Vaikuntha planet, unless you are not prepared. நாம் அதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். குருவினுடைய ஒரு சிறந்த சீடனாக இருப்பதற்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும்ங்கிறது தெரியும். So what's happening is, we are doing devotional service. When some problem come, immediately leave or run away from here. நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கோம்னா, பக்தி தொண்டில் சற்று கடினமான சவாலான சூழ்நிலை வரும்பொழுது நாம் பக்தி தொண்டையை விட்டு விடுகிறோம். Just like we are seeing Bhakti Charya Maharaj produce on film for Srila Prabhupada. நாம் பார்க்கலாம், பக்திச்சோர் மகாராஜ் அவர்கள் சில பிரபுபாதை பற்றி ஒரு திரைப்படத்தை வெளியிட்டிருந்தார். Sripad Bhakti Srindakur Prabhupada, when approaching for initiation Gaur Kishore Dev Babaji Maharaj, how much a test taken. பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அவர்கள் கௌரி கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜனை தீட்சிக்க அணுகும் பொழுது அவர் கடினமாக சோதிக்கப்பட்டார். So how much a test taken, even Bhakti Srindakur Prabhupada was not living, going behind to him. எப்படிப்பட்ட கடினமான சோதனைகள் வைக்கப்பட்டாலும் தன்னுடைய குருவை விட்டு அவர் பிரிந்தே செல்லவில்லை. He said, no, we have to give initiation. நீங்கள் தான் எனக்கு தீட்சை தர வேண்டும் என்பதில் அவர் தீவிரமாக இருந்தார். So how much a struggle he did it for getting initiation. அவர் தீட்சை வாங்குவதற்கு எவ்வளவு பிரயத்தனப்பட்டார் என்பதை நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டும். But that conditions, he took the initiation later on, since he is so sincere, serious Bhakti Prabhupada, not living. So finally Gaur Kishore Babaji Maharaj gave mercy. எப்படி அவர் சோதிக்கப்பட்டாலும் தன்னை குருவை விட்டு செல்லக்கூடிய தீர்மானம் இறுதியாக கௌர கிஷோரதாச பாபாஜி மகாராஜ் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் பிரபுபாதருக்கு தீட்சை வழங்கப்பட்டது. Even Bhakti Vinod Thakur same case happened. பக்தி வினோத் தாக்கூர் அவர்களுக்கும் கூட இதே சூழ்நிலை தான். He also approached his Guru, very great difficulty got. தன்னுடைய குருவையும் கூட அவர் கடினமான சூழ்நிலையை அணுக முடிந்தது. So we are approaching Guru just like that, but difficult to be continue with the Guru's mercy. நாம் இப்பொழுது எளிமையாக குருவை பெற்றுவிடுகிறோம், ஆனால் அவருடைய உறவை நிலைத்துக் கொள்வது என்பது அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் கிடையாது. Because it is mentioned, Brahmanda Bhumitkona Bhagavanji, Guru Krishna Pasadavai Bhakti Lata Beach. இந்த குறிப்பிட்ட ஸ்லோகம்
குருவை பற்றி வர்ணிக்கிறது. So since after Brahman Bhumite we are roaming, somehow Guru's mercy came, and when little difficult come, that time you will immediately running away from here. ஈரேழு 14 லோகங்களை அடைந்து திரிந்து இறுதியில் நமக்கு ஒரு குருவானவர் கிடைக்கிறார். ஆனால் நாம் அதை பொருட்படுத்தாம குருவை விட்டு சென்று விடுகிறோம். So then how will you get mercy from Guru? பின் எப்படி நமக்கு குருவின் கருணை கிடைக்கும்? In Sai Baba colony, when I was there, I got little difficulty. தென்னகத்திலே சாய்பாபா காலனியில் நான் சேவை செய்து கொண்ட பொழுது எனக்கு கடினமான சூழ்நிலை ஏற்பட்டது. So Bhanu Maharaj came to the temple. பானுசாமி மகாராஜ் அவர்கள் விஜயம் புரிந்தார். I spoke to him. நான் அவரிடம் கலந்தாலோசித்தேன். He said that if any problem come, accept the problem. வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தால் அதனை நீ ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் என்று உபதேசித்தார். Don't send the problem. அந்த பிரச்சனையை நீ விட்டுவிடக் கூடாது. Don't neglect him. அதை நீ தவிர்க்க கூடாது. Don't escape from him. அதிலிருந்து நீ தப்பிக்கலாம் என்று முயற்சிக்க கூடாது. So since you are there, take the problem. அது பக்திக்கு சாதகமாக வருவதனால் அந்த பிரச்சனையை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். Now problem coming, you are living, going over some another center. நமக்கு ஒரு பிரச்சனை வந்து விட்டால் நாம் இந்த இடத்திற்கு மற்றொரு இடத்திற்கு செல்ல முயற்சிக்கிறோம். But you think this problem not going to come? அங்கு சென்றால் மட்டும் இந்த பிரச்சனை வராதா என்ன? No, this problem going to come when you are old age. நாம் எந்த இடத்திற்கு சென்றாலும் சரி பிரச்சனை வரும். நமக்கும் வயோதிகமாக அப்பொழுது பிரச்சனை வரத்தான் போகிறது. So since you don't try to escape from the problem, accept the problem. அதனால் நாம் பிரச்சனையிலிருந்து தப்பிக்க முயற்சிக்க கூடாது. நாம் இங்கே இருப்பதற்கு முயற்சிக்கணும். So don't try to escape and neglect the problem. If you accept the problem, complete problem, future will be good condition for you. சோ நமக்கு பல சோதனைகள் வரலாம். ஆனால் அந்த சோதனை எல்லாம் பொறுத்து கொண்டு நாம் இயக்கத்தில் இருப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பது குருவின் எண்ணமாக இருக்கிறது. So you should know our Guru also just like that. நம்முடைய குருமாவரும் அத்தகைய பல கடினமான சூழல் கொண்டுதான் சேவை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். He is waiting to give mercy. அவர் காத்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய கருணையை தருவதற்காக. Because darshane pavitra karo yehi tomar gun. Darshane pavitra karo yehi tomar gun. By seeing the Guru's mercy, you can become purified. குருவினுடைய தரிசனம் கிடைப்பதாலேயே நாம் முற்றிலுமாக நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள முடியும் என்பது தெரிகிறது. சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கிறது. So since we are taking darshanam, Guru will purify. குருவினுடைய தரிசனத்தை பார்த்த மாத்திரத்திலேயே நாம் முழுமையாக தூய்மை பெறுகிறோம். Then what is the question of taking bath in the Ganga? பின் கங்கையினுடைய நீரை இதற்கு ஒப்பிடதான் முடியுமா? We are taking bath in the Ganga. நாம் கங்கையில் சென்று நீராடுகிறோம். Everybody going to Mayapur taking bath in the Ganga. எல்லாரும் கங்கைக்கு சென்று புனித நீராடுகின்றனர். Yes, taking bath Ganga, body getting purified. கங்கைக்கு சென்று நீராடுவதால் உடலானமோ தூய்மை அடைகிறது. But Atma is getting purified. ஆனால் ஆத்மா தூய்மை அடைகிறதா? So Atma will purify when chanting holy name of the Lord. ஆத்மா பகவானுடைய நாமத்தை ஜபிக்கும் பொழுதுதான் தூய்மை பெறுகிறது. Because why would chant Hare Krishna Mahamantra? Because Guru told to chant Hare Krishna Mahamantra. நாம் ஏன் ஹரே கிருஷ்ண மந்திரம் ஜபிக்கிறோம்? ஏனெனில் நாம் குரு மகாராஜரால் வலியுறுத்தப்பட்டிருக்கிறோம். Since Guru want to me to chant, so if we chant, definitely become okay. குரு நாம் ஜபிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நாம் வாக்களிக்கிறோம், அதனால நாம் ஜபிக்க வேண்டும். So therefore, whatever condition it is, be one place, chant Hare Krishna Mantra, do devotional service, and please Guru and Gauranga. நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வைக்கப்பட்டாலும் சரி, நீங்கள் குரு மகாராஜை நினைத்துக்கொண்டு அந்த இடத்தில் இருக்கும் சூழ்நிலைகள் சவால்களை பொறுத்து கொண்டு ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜபித்துக் கொண்டு குருவையும் கௌரங்கரையும் திருப்திப்படுத்த நம்மாலான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். Without our Guru's mercy, nobody can go back to Krishna. நம்முடைய குருவினுடைய கருணை இல்லாமல் நம்மால் எங்கும் செல்ல முடியாது. Another, I remember Guru Maharaj's pastimes. ஒரு குருவினுடைய லீலை எனக்கு ஞாபகம் வருகிறது. There is one devotee from Manipur. மணிப்பூரிலிருந்து ஒரு பக்தர் வந்தார். He is that time not a devotee. அவர் அந்த சமயத்தில் பக்தராக இல்லை. He was starting in Trivandrum. அவர் ட்ரிவாண்ட்ரத்தில் படித்துக் கொண்டிருந்தார். In engineering college. இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தாரு. So he came for exhibitions. அவர் எக்ஸிபிஷன் வந்தார். So he saw on books. அவர் ஒரு புத்தகத்தை காண்கிறார். Science of self-realizations. அவர் பார்த்த புத்தகம் தன்னை அறியும் விஞ்ஞானமாகும். So that time Nitai Prasad Prabhu was taking care of the book stall. அந்த தருணத்தில் நித்தாய் பிரசாத் பிரபு அவர்கள் அந்த புத்தக கண்காட்சியினை மேற்பார்வையிட்டுக் கொண்டிருந்தார். Today his name is Bhakti Nityananda Swami Maharaj.
அவர் பின் சன்னியாசியாகி பக்தி நித்யானந்த மகாராஜ் என்று அழைக்கப்பட்டார். Of course, today he is now no more. தற்போதைய காலத்தில் மகாராஜ் நம்முடன் இல்லை. He, the person, showed the books. அவர்தான் அந்த புத்தகத்தை அந்த பக்தருக்கு காண்பித்தார். And seeing that books, after a long time reading, finally left the books and gone some another shops. அவர் புத்தகத்தை புரட்டி கொண்டு படித்துக் கொண்டே இருந்தார். அந்த புத்தகத்தை விட்டுட்டு சென்று விட்டார். Then Nitya Prasad following and showed him, hey, you took the books and what's up? Why you not taking? You see, I take. நித்ய பிரசாத் பிரபு அவரை பின்தொடர்ந்து சென்று இந்த புத்தகத்தை ஏன் எடுத்துக்கொள்ளவில்லை என்று கேட்கிறார். Finally pushing so much to take the books. பின் அவர் கட்டாயப்படுத்துகிறார் அந்த புத்தகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று. But that boy saying, you know, your Swamiji should not push like this. அவர் கூறுகிறார், நீங்களோட சுவாமிஜி என்னை இப்படி கட்டாயப்படுத்துவது அழகல்ல என்று அவர் கூறுகிறார். Then Nitya Prasad told, no, I am doing for good for you. அப்ப நித்ய பிரசாத் கூறுகிறார், ஓ புரிந்து கொள்ள வேண்டும், நான் உங்களுக்கு நன்மை செய்யவே விரும்புகிறேன் என்று கூறுகிறார். So he finally took the books and reading and came to ISKCON. பின் அவர் எப்படியோ அந்த புத்தகத்தை படித்து இஸ்கானுக்கு வந்து சேர்கிறார். So he was first in Trivandrum temple. அவர் முதலில் திருவாண்டரத்தில் இருந்தார். Then came to Coimbatore. பின் கோயம்புத்தூருக்கு வந்தார். Then went to Chennai. பின் சென்னைக்கு சென்றார். So Chennai he was there. அவர் சென்னையில் இருந்தார் some more years, and after years he want to go to Mayapur Guru Maharaj Vyasa. சில வருடங்கள் சென்னையில் தங்கிவிட்டு ஒருமுறை அவர் குரு மகாராஜனுடைய வியாச பூஜைக்கு செல்ல வேண்டும் என்று தீர்மானிக்கிறார். But Bhanusai Maharaj told, no, don't go now. பானச மகாராஜ் கூறுகிறார், வேணாம், இப்பொழுது நீ செல்ல வேண்டாம் என்று கூறுகிறார். Your time is not correct. உன்னுடைய நேரம் இப்பொழுது சரியில்லை என்று கூறுகிறார். Your star horoscope not proper. உன்னுடைய ஜோதிட நிலை சரியான நிலையில் இல்லை என்று அவர் எச்சரிக்கிறார். So don't go now. இப்பொழுது நீ செல்லக்கூடாது என்று கூறுகிறார். After 1 year you go. ஒரு வருட காலம் கழித்து நீ நிச்சயமாக செல்லலாம் என்றும் அவர் அறிவுறுத்துகிறார். He did not listen, he gone. அவர் கேட்கவில்லை, செல்கிறார். So since he went to Mayapur, so Mayapur Vyasa he attended. அவர் மாயப்பூர் வியாச பூஜைக்கு செல்கிறார், அதையும் பங்கேற்றும் கொள்கிறார். That time 2 days was Guru Maharaj Vyasa. அந்த தருணத்தில் 2 நாட்கள் வியாச பூஜை அனுசரிக்கப்பட்டிருந்தது. So third day Guru Maharaj don't take bath in Ganga. 3ஆம் நாள் குரு மகாராஜ் கங்கையில் நீராட செல்கிறார். So Guru Maharaj gone to Ganga to take bath. This boy want to take bath along with Guru Maharaj. அந்த குறிப்பிட்ட சிறுவனும் குரு மகாராஜோட நீராட வேண்டும் என்று செல்கிறார். Of course he was inquiring, Guru Maharaj, where is Guru Maharaj? So he heard Guru Maharaj gone to take bath in Ganga. அவர் குரு மகாராஜ் எங்கேயிருந்து தேடிக்கொண்டிருந்தார். குரு மகாராஜ் கங்கையில் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அதை நோக்கி செல்கிறார். So he ran to go to Ganga. அவர் கங்கையை நோக்கி ஓடுகிறார். When he went to the Ganga, saw the Guru Maharaj gone opposite side of the river. அவர் பார்த்தார், குரு மகாராஜ் நீச்சல் அடிச்சு எதிர்கரைக்கே சென்று விட்டார். So he went opposite side, he want to go that side also. அவர் தன்னை குருவை போலவே எதிர் திசையில போனோம்னு சொல்லி நீச்சல் அடிக்க ஆரம்பிக்கிறார். So immediately he left the water and want to go to other side of the river. அவர் எதிர்கரைக்கு போகணும்னு சொல்லி தீர்மானிக்கிறார். But he doesn't know there was a circle there in the water. அங்கு ஒரு சுழல் இருக்கிறதுங்கிறத அவர் பார்க்க தவறுகிறார். So he gone to the circle. அவர் அந்த சுழல சிக்கிறார். And circle is sucking him in the water. அந்த சுழல் அவரை உள்ள இழுக்குது. He not able to tolerate, not able to control. அவர்னால தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியல. Not able to come up. வெளியே வர முடியல. So he was sinking inside the water. அவர் அதுல மூழ்க ஆரம்பிக்கிறார். Time of sinking, 3 times he told, Guru Maharaj save me, Guru Maharaj save me, Guru Maharaj save me. அப்ப அவர் 3 முறை ஓ குரு மகாராஜ் என்னை காப்பாத்தணும், ஓ குரு மகாராஜ் என்னை காப்பாத்தணும், ஓ குரு மகாராஜ் என்னை காப்பாத்தணும் கத்திட்டே அவர் அந்த சுழலுக்குள்ள போயிடுறாரு. Generally, if anybody die, means in the water, in the Swarup, there is a bridge is there, underneath bridge there is net is there, dead body gone stuck there. அந்த யாராச்சும் பொதுவா கங்கையில அங்க முழுகிட்டாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல பாலம் இருக்கிறது, அங்க வலை இருக்கிறது, அதுல அவர்களுடைய உடலானது சிக்கிக்கொள்ளும். Or some of time it happened in dead body also same place where it died, same place of floating. அதே இடத்துல உயிரோடு கூடிய பழவேத்தினுடைய உடலும் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கலாம். So since this devotee, ஆனா அந்த பக்தர் time of death he told Guru Maharaj save me, Guru Maharaj save me. அவர் குரு மகாராஜ் என்னை காப்பாத்தணும்னு சொன்னதுனால his body not available in the எங்க தேடியும் கங்கையில அவரோட உடல் நமக்கு கிடைக்கல.
So that means you can know that his body directly gone to Vaikuntha Loka. இதுல இருந்து நாம புரிஞ்சுக்கலாம் அவருடைய உடல் நேரடியாக வைகுண்ட லோகத்திற்கு சென்று விட்டதுன்னு. Because of time of death, he remember Guru. ஏன்னா இறைவிடம் தருவாயில அவர் குரு மீது விசுவாசம் கொண்டு குருவை அவர் ஸ்மரணித்து உடலை விட்டார். So he remember Guru, that's why his body not available, directly gone back. அதனால அவர் குருனை ஸ்மரணித்ததுனால அவருடைய உடலே நம்ம கிடைக்கல, அவர் உடலுடன் பகவானுடைய திருலோகத்திற்கு சென்று விட்டாருங்கிறது நமக்கு தெரியுது. So as it is mentioned, jang jang papi smaram bhavo tajinand kalavaram. நாளை பகவத்கீதையில் நாம் பார்க்கிறோம் எம்எம்ஆபி ஸ்மரன்பாவம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Not only Krishna, you can chant Guru's name, you also go back to Krishna. கிருஷ்ணனுடைய நாமம் மட்டுமல்ல, அதற்கு சரிசமமாக குருவினுடைய நாமம் சக்தி பெற்றதாகத்தான் இருக்கிறது. So Krishna nothing to do with this body. பகவானுக்கு இந்த உடலுக்கு எந்த சம்மதமும் கிடையாது. Because this body given to Guru. நாம் ஆனால் இந்த உடலை குருவினோட சேவைக்காக கொடுத்திருக்கிறோம். So seeing this body given to Guru's property. நான் குருவிடம் இந்த உடல் ஒப்படைச்சினா அது குருவினுடைய சொத்தாக இருக்கிறது. So nothing to do with Krishna. நாம் கிருஷ்ணரிடம் செய்வதற்கு ஒன்றும் இல்லை. So since if you think that it is Guru's body, then sincerely do Guru Seva or Guru surrender to Guru, will go back to Krishna. இந்த உடல் நான் குருவுக்கு அர்ப்பணித்திருக்கிறேன்னு நினைச்சிட்டு இது குருவினுடைய சேவைக்கு தீவிரமாக உறுதியாக நம்ம பயன்படுத்தணும்னா நாம் கிருஷ்ணர்கிட்ட செல்வது உறுதி. So since it is Guru's property, nobody can do anything to that. இது குருவினுடைய சொத்தாக இருக்கிறதுனால யாராலும் எதுவும் செய்ய முடியும். Because Krishna cannot do anything to this interfering Guru's positions. குருவினுடைய முடிவிற்கு கிருஷ்ணர் என்றும் செவிசாய்த்தே இருக்கிறார். Guru is the main person for our spiritual life. நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு முக்கிய நபராக விளங்குவதே நம்முடைய ஆன்மீக குருதான். How much you are showing all happening because of Guru's mercy. நாம் எந்த அளவுக்கு நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம், என்ன செய்கிறோமோ அது முழுவதும் குருவினுடைய கருணையே. Just like Srila Prabhupada said, all this thing credit happened to because of my Guru. இவ்வளவு விஷயங்கள் நடக்குன்னு அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பகவான். Even Prahlad Maharaj also told same thing to Nishingadev. பிரகலாத் மகாராஜ் இதையத்தான் நரசிங்கதேவரிடம் பிரார்த்திக்கிறார். He said, because of my credit give to my Guru Narad Muni. இது அனைத்தும் நடக்குதுன்னா அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க என்னுடைய குரு நாரத முனிதான் சொல்றார். So same thing, if we will do something, whatever happening to us, all happening because our Guru's mercy. ஒருவேளை நமக்கு தோணுச்சுன்னா ஏதாச்சும் நம்ம வாழ்க்கையில நடக்குன்னு அது முழுக்க காரணமாக அமையும். So we have to depend on Guru and go ahead Guru's Seva or Guru's temple should take care. அதனால நம்ம எந்த சூழ்நிலையிலையும் குருவினுடைய தாமரை திருவடிகளை விடாம நம்ம இருந்து சேவை செய்ய வேண்டும்ங்கிறது கருத்து. Then Guru pleased, then we can go back to Krishna. ஒருவேளை குரு திருப்தி அடைஞ்சா நாம் கிருஷ்ணாட்ட போலாம். If Guru is not pleased, cannot be happen. குரு திருப்தி அடையலைன்னா இங்கே இருப்போம். Jasya prasado bhagavad prasado. ஜெய பிரசாத பகவத் பிரசாத். So now, since we are sincerely doing devotional service, hope Guru will be pleased with us and we can go back to Krishna. நாம் இப்பொழுது நான் பக்தி தொண்டில் நம்ம இருக்கணும் தீவிர முயற்சிக்கிறனால நிச்சயம் நம்முடைய குரு நம்ம கிருஷ்ணத்தை அழைச்சிட்டு போவார்னு சொல்லி நம்பிக்கை வச்சு நாம் தொடரலாம். Anybody have any question in this? இது யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருக்கிறதா? ஹரே கிருஷ்ணா பிரபு, ரொம்ப அற்புதமா இருந்தது உங்களோட ஸ்பீச் பிரபு. நீங்க ஆரம்ப காலத்துல குரு மகாராஜ் கூட நிறைய இருந்திருக்கீங்க கூடவே. அப்ப நடந்த லீலைகள் சொல்லுங்க பிரபு உங்களோட. அப்ப எப்படி நீங்க குரு மகாராஜ்க்கு சேவை பண்ணீங்க, எப்படி குரு மகாராஜ் ரெசிபிரேட் பண்ணாங்க? She is asking your personal connection with Guru Maharaj in the early days. She want to ask that. My connection with Guru. Personal experience with Guru Maharaj. Mataji, I have so many like this. I don't know what am I going to say. Next month or next time I can say all these things because I have so many. மத்த இது பிரபுவோட இன்ட்ரோடக்ஷன் லெக்சர் தான். பிரபு மேலும் தொடர்ந்து சொல்றேன்னு சொல்லியிருந்தாரு. சரிங்க பிரபு. அப்ப இன்னும் 2 weeks கழிச்சு பிரபுக்கு கொடுக்கலாமா மறுபடியும்? Sorry, after Janma, before Janma, nothing happened now. ஓகே பிரபு. ஆஃப்டர் ஜென்மாஷ்டமி நீங்க கண்டிப்பா உங்க குரு மகாராஜுக்கும் நடந்த லீலைகள் கண்டிப்பா பகிர்ந்துக்கணும் பிரபு. ஆரம்ப காலத்துல so many things. There are so many things happened with the Guru Maharaj. So Yes. many past times. எஸ் பிரபு. Mayapur, including Trivandrum also. தேங்க்யூ பிரபு. ரெண்டுமே நீங்க பகிர்ந்துக்கணும் பிரபு. எல்லா பக்தர்களுக்கும் உங்களோட
ஏன்னா நீங்க வந்து 45 வருஷத்துக்கு மேல குருமுகராஜோட சேவையில இருந்திருக்கீங்க. உங்களோட டீனேஜ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே நீங்க குருமுகராஜ் கூட இருந்திருக்கீங்க. அந்த பசுமையான நினைவுகள் எல்லாமே நீங்க கொடுக்கணும் பிரபு எங்களுக்கு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. கேள்விகள் இருந்தா கேட்கலாம் பிரபு கிட்ட, பக்தர்களே. அனுராகினி சுதேவி தேவதாசி, நீங்க மியூட் எடுத்துட்டு கேட்கலாம். Hare Krishna Prabhu, I accept my humble obeisance Prabhu. Prabhu, we are engaging in Guru service, so in daily basis. So sometimes some obstacles comes and some calamities come. So how we should consider that? How to take it as Prabhu? Yes, you take it that this is Maya influence. Maya Devi testing you. Since you are a material world, Maya Devi does not want you should go back to Krishna and disturb to Krishna and Guru. ஸோ இது மாதாஜி வந்து கேட்குறாங்க, நம்ம வந்து குருவுக்கு செய்யும் பொழுது சில தடங்கல்கள் வருது, அதை நான் எப்படி எடுத்துக்கலாம்னு சொல்லி அதுக்கு பிரபு சொல்றார், இது மாயா வைக்கக்கூடிய சோதனை. ஒரு குருவுக்கும் சீடனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, அந்த உறவுல வந்து மாயா சோதனைகள் கண்டிப்பா வைப்பாங்க. Because you left Krishna, came here. Now Krishna, Maya Devi does not want you should go from here. ஸோ நாம வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு கிருஷ்ணாட்ட போகணும்னு சொல்லி நினைக்கும் பொழுது மாயாதேவி வந்து கிருஷ்ணர் விட்டுட்டு வந்தோம்னா நிச்சயமா நம்ம தகுதி படிச்சவங்கன்னு சொல்லி சோதிப்பாங்க. Whatever condition is happening, we promised to Guru to chant Hare Krishna mantra 16 rounds. எத்தனை கடினமான சூழ்நிலை வந்தாலும் நான் பக்தி தொண்டை செய்வேன், 16 மாலை ஜபிப்பேன்னு சொல்லி நம்ம குருவுக்கு சத்தியம் செய்திருக்கிறோம். You follow that one, then holy name will help you to follow the Guru instructions. ஸோ நாம இப்படி திடகாத்திரமா வந்து அதை நம்ம பகவானுடைய நாம ஜபிக்கும் பொழுது பகவானுடைய புனித நாமமே நமக்கு தேவையான அத்தனை நம்பிக்கையும் தருவதாக அமையும். Since we are not putting effort to holy name, so that's why not able to improve. ஆனால் நாம் இந்த புனித நாம ஜபத்தினை மேற்கொள்வதற்கு பெரியதாக ஸ்ரத்தை கொள்ளாததுனால தான் நம்ம வந்து பிரச்சனை மாட்டிக்கிறோம். As I mentioned to you that the electric wire, in the copper wire, 1 or 2 joining. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த உயரில் வந்து 1-2 மட்டும் முட்டிட்டு இருந்ததுன்னா மின்சாரம் மட்டும் கம்மியா தான் வரும். That's why you are not getting full power. அதனாலதான் நம்மளுக்கு வந்து முழுமையான கருணை கிடைக்க மாட்டேங்குது. So you do full faith, chant Hare Krishna Mahamantra. நாம் ஒருவேளை முழு நம்பிக்கையுடன் பகவானை நாமத்தை ஜபித்தால் Whatever happen. என்ன நடக்குதோ அது நடக்கும். Whatever going to happen, let it be happen. என்ன நடக்கணும் இருக்கோ அது நடக்கட்டும். So you don't listen to anyone. நம்ம எதையும் பொருட்படுத்தாமல் Let whole world can go one side. உலகமே ஒரு திசையில வேணாலும் போகட்டும். You along one side. நீங்கள் வேறு அதுக்கு எதிர் திசையில் செல்லலாம். But should have faith on Guru and Gaurango. ஆனால் குருவின் மீதும் கௌரவம் மீதும் தீவிர நம்பிக்கை படைத்தவரா நீங்க இருக்கணும். Whole world one side blaming you. உலகமே உங்களை வந்து ஒரு திசையில நீங்க கூட குறை கூறலாம். But you don't see that, don't hear that. எல்லாம் நீங்க பொருட்படுத்த கூடாது. So focus Guru, then you go back to Krishna. மட்டும் கவனம் செலுத்தினா உலகத்துக்கு செல்லலாம். Guru always with you. ஏன்னா குரு நம்மகிட்ட எப்ப. So we don't forget that Guru is not with me. நாம மறக்க கூடாது, குரு நம்மகிட்ட தான் இருக்காருன்னு சொல்லி. Srila Prabhupada in foreign country, he thought that my Guru is with me only. சோ வெளியூர் பிரயாணங்களை மேற்கொண்ட பொழுது பிரபுபார் என்னுடைய குரு என்னுடன் தான் இருக்காருன்னு சொல்லி ஸ்மரணிச்சிட்டு இருந்தார். So that's why Prabhupada success. அதனாலதான் பிரபுபாருக்கு வெற்றி கிட்டியது. See, if we also thinking like that, the Guru is with me, they have the success. ஒருவேளை நம்ம வந்து குரு நம்மகிட்ட தான் இருக்காருன்னு சொல்லி நம்ம நினைச்சோம்னா நாம் வெற்றி பெறலாம். Okay, Mataji. Okay, Prabhu. Hare Krishna, Prabhu. Accept my humble obeisance, Prabhu. Thanks, Prabhu. Thanks, Mataji. Hare Please Krishna. share a chant. ஹரே கிருஷ்ணா. வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கா? பிரபு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். தினேஸ்வரி பத்மா மாதாஜி, நீங்க அப்பவே ஓபன் பண்ணுங்க. கோபா வனிதா மாதாஜி, கேள்விகள் இருக்கா? கேட்கலாம். Hare Krishna Prabhuji, please accept my humble obeisance Prabhuji. Mataji, Hare Krishna. Prabhuji, எனக்கு ஒரு டவுட். ஏன்னா இனிஷியேஷன் எடுக்குன்னு ஆரம்பத்துல சொல்லுவாங்க, இப்ப மாயா டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி குரு டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கு. இது கரெக்டா? ஹரே கிருஷ்ணா. ஏன்னா ஒரு சில கஷ்டங்கள் வருதுன்னு சொல்லுவாங்க. குரு Can be
can be, gurus can be tested also, nothing like that. But question is how much you are dedicating, that everybody want to know. குருவும் வந்து சோதிக்கலாம். அது வந்து எதற்காக நம்ம எந்த அளவுக்கு குருவிடம் வந்து நம்ம சின்சியரா உறுதியா சரணடைஞ்சிருக்கோங்கிற பொறுத்து அமைகிறோம். Just like we going to buy one vessels, clay vessels. நாம் ஒரு மண் களையத்தை வந்து வாங்கலாம் போறோம். We beat the vessels and see the sound or the what quality. அதனுடைய தரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா அதை நம்ம தட்டி பார்ப்போம். So if you see that sound not proper, then you're not going to buy. அதுல அந்த ஒளியானது ஒழுங்கா வரலைன்னா அது யாரும் வந்து வாங்க போறதில்லை. So since sound is good quality, then people pay money and take. அதில் சத்தம் வந்து அந்த ஒளி நன்றா கிடைச்சுன்னா அது ஒரு நல்ல கடையம்னு சொல்லி எல்லாரும் அதை வாங்கிக்கிறாங்க. So same thing, Guru will also testing us. அதே போலத்தான் தகுதிப்படுத்த சீடனையும் குருவானவர் சோதிக்கலாம். So unless you are not good, then nobody can give mercy. ஒருவேளை அந்த சோதனையில பொறுத்துக்கலைன்னா நாம் வெற்றி பெறுவது சற்று கடினம். If you want to say like this, then with chanting Hare Krishna Mantra and go back to Krishna, then why Panchaparnam has to be there in the forest 14 years? ஒருவேளை சிம்பிளா நம்ம வந்து ஹரிகிருஷ்ணர் ஜபிச்சு கிருஷ்ணாட்ட போயிடலாம் சொன்னோம்னா பாண்டவர்களையே நம்ம வனத்திற்கு செல்வதை பார்க்கிறோம். They are also great devotee. அவர்களும் மிகப்பெரிய பக்தர்கள் தான். Arjun also so close friend of Krishna. அர்ஜுனரும் பகவான் கிருஷ்ணனுடைய நெருங்கிய நண்பர் தான். Why he has to be in the forest for 14 years? அவர்களே 14 வருஷம் காட்டுல இருக்கணும். And even this 14 years the forest, Krishna coming to forest is seeing but not helping. Why? 14 வருடங்கள் அவர்கள் இருந்த பொழுதும் கிருஷ்ணர் வந்துட்டு போறாரு, ஆனா அவங்களுக்கு உதவி செய்யல. ஏன்? So Krishna coming, seeing and not doing anything, but still they not forgot Krishna. அவர்கள் பகவானால் சோதிக்கப்பட்டாலும் அவர்கள் பகவானை மறக்கல. So therefore all these things happen, so many things in this material world, but you have to face all the problem. Surrender to Guru and Krishna, go back to Krishna in this life. பௌதிக உலகத்தில் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான சோதனைகள் வரத்தான் செய்யும். இருந்தாலும் நம்ம குருவை வந்து நம்பி எதிர்கொள்ள வேண்டும். Not that I am facing problem, so many things happen, difficult to maintain family, let me go somewhere else. நான் பலமுறை நினைக்கலாம் எனக்கு பல பிரச்சனை வருது, நான் பல இடத்துக்கு போலாம்னு சொல்லி நினைக்கலாம். So then that is not going to work out. பின் அது வேலை செய்யாது. Even the working out, you may escape from problem, or this problem coming as Bhanu Maharaj told. ஒரு வேலை நம்ம பிரச்சனையும் தப்பிக்கலாம், ஆனா பிரச்சனை வராமல் இருக்க போறது இல்லை. பாலசமரர் சமரம் மாதிரி. So think Mataji how you will be, because as Panchapandav state, not only Panchapandav, even Prahlad Maharaj, everybody struggle this material world. சோ நம்ம பஞ்ச பாண்டவர்கள் பிரஹ்லாத் மகாராஜ் எல்லாம் வந்து நம்ம நினைவில் கொண்டு நம்ம வந்து ஞாபகம். Hare Krishna. Thank you, Prabhuji. Hare Krishna. Pranam. Okay. ஹரே கிருஷ்ணா. வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கா? தீனேஸ்வரி மாதாஜி ஓபன் பண்ணீங்க அப்பவே. கேள்விகள் இருக்கா மாதாஜி? ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி பிரபு. ரொம்ப நல்ல கேள்விகளுக்கு ரொம்ப அழகா பதில் சொல்லி கொடுத்தீங்க. தேங்க்யூ சோ மச் பிரபு. எப்படி நம்ம குரு மகராஜ் மேல முழு நம்பிக்கை வச்சு நம்ம பக்தி பாதையில நம்ம முன்னேறணும்னு சொல்லி கொடுத்தீங்க. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. வாஞ்சா கல்பத்தர்பியஸ்ய கிருபா சிந்து பதிதா பவனேபியோ வைஷ்ணவேபியோ. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna. Thank you, Prabhu. பிரபு. Hare Krishna. Thank you, Pra. Hare Krishna. Prabhu, Hare Krishna. Hare Krishna.